ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கூகுள் டெக். இன்னைக்கு புதன்கிழமை நம்ம பவர் பிஐ சீரிஸ் இன்னைக்கு நான் முதல் நாள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பவர் பிஐனா என்ன, அது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம். ஸோ ஒரு நோட் பேட் ஓப்பன் பண்ணிட்டு சொல்கிறேன். ஸோ பவர் பிஐனா என்ன, அது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ பவர் பிஐ அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிஐ அப்படிங்கிறது பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது குறிக்குது. ஸோ பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் டூல் தான் பவர் பிஐ. ஓகேங்களா? ஸோ இந்த பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் டூல் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ரா டேட்டா, அதாவது நம்ம இங்கே எக்ஸல்ல யூஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரி ஒரு ரா டேட்டாவை அழகா நீட்டா நம்ம ஒரு சார்ட்டாவோ ஒரு கிராஃபாவோ யூஸ் பண்றதுக்கு, ஒரு கன்வெர்ட் பண்றதுக்கு பவர் பிஐ யூஸ் ஆகுது. இதை நான் எக்ஸல்லே பண்ணலாமே நீங்க கேட்கலாம். பட் எக்ஸல்ங்கிறது ஒரு சோர்ஸ் தான். நம்ம எக்ஸல் இருக்கிற இதை மட்டும்தான் சார்ட் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். பட் பவர் பிஐல மல்டிபிள் சோர்ஸ், ஈவன் நீங்க ஆன்லைன்ல இருக்கக்கூடிய எல்லா டேட்டா பேஸ், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டேட்டா பேஸ்ல கனெக்ட் பண்ணி விசுவலைஸ் பண்ணிக்க முடியும். அதனாலதான் பவர் பிஐ ஒரு பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் டூலா இருக்கு. ஓகேங்களா? ஓகே, அடுத்து ஏன் பவர் பிஐ நான் யூஸ் பண்ணணும்? ஒய் பவர் பிஐ? இதுல என்ன அட்வான்டேஜ் எனக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அட்வான்டேஜ், பவர் பிஐ டெஸ்க்டாப் அப்படிங்கிறது நமக்கு ஃப்ரீ வெர்ஷனா அவைலபிள் இருக்கு. இது மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட் அண்ட் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஃப்ரீ வெர்ஷன் அவைலபிள் இருக்கு. அது எதுன்னு பாத்தீங்கன்னா டெஸ்க்டாப். மேலும் இதுல பாத்தீங்கன்னா பவர் பிஐல ப்ரோ அண்ட் அட்வான்ஸ்ட் 3 வெர்ஷனா இருக்கு. நம்ம பவர் பிஐ டெஸ்க்டாப் ஃப்ரீ வெர்ஷனா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இதே மற்ற பவர் விஷுவலைசேஷன் டூல் லைக் டேப்லூவோ இல்ல கிளிக்கிவோ அந்த மாதிரி இதுக்கெல்லாம் போனீங்கன்னா நீங்க பெய்டு வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுங்க. டேப்லூ எல்லாம் பாத்தீங்கன்னா 14 நாளுக்கு அப்புறம் நீங்க கம்பல்சரி லைசன்ஸ் வாங்கித்தான் ஆகணும். அதுக்கப்புறம் அந்த இது ஃப்ரீ வெர்ஷன் கிடையாது, அவைலபிள் இருக்காது. ஸோ அதனால பவர் பிஐ டெஸ்க்டாப் நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளோட லைஃப் லாங் நம்ம ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்க முடியும். ஈவன் அதுவும் டேப்லூக்கு ஈக்குவலான ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் இன்டெலிஜென்ஸ் டூல் தான். சரி, ஓகே, நம்ம உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ கிடைச்சிருக்குன்னு நான் நம்புறேன். அடுத்து நாம எப்படி பவர் பிஐ ஹவு டு இன்ஸ்டால் பவர் பிஐ நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ண போறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். நம்மளுடைய குரோம் ப்ரௌசர் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு டவுன்லோட் பவர் பிஐ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா powerbi.microsoft.com, அதாவது நம்மளுடைய microsoft.com-ஓட அபிஷியல் வெப்சைட் நமக்கு ஓபன் ஆகும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி பவர் பிஐ டெஸ்க்டாப், பவர் பிஐ மொபைல் அண்ட் இதுக்கப்புறம் பவர் பிஐ ப்ரெமிசஸ் கேட்வே, இது எல்லாமே பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் வெர்ஷன். இது மொபைல்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பவர் பிஐக்கு உண்டான இது பாத்தீங்கன்னா பிளே ஸ்டோர், மொபைலுக்கு அண்ட் ஈவன் ஐ ஸ்டோர்ல கூட இருக்கு அப்படிங்கிறது நீங்க சொல்லியிருப்பாங்க. கீழே வந்தீங்கன்னா ரிப்போர்ட் சர்வர், ரிப்போர்ட் பில்டர் எல்லாமே இருக்கு. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பில்டர் ரிப்போர்ட் எப்படி பில்டர் பண்றதுக்கு மட்டும்தான் ஆகும். நமக்கு இது எதுவுமே தேவையில்லை. சின்ஸ் நம்ம பிகினர் அப்படிங்கிறதுனால டைரக்டா மைக்ரோசாஃப்ட் பவர் பிஐ டெஸ்க்டாப் போயிட்டு நீங்க டைரக்டாவும் டவுன்லோட் கொடுக்கலாம், இல்ல அட்வான்ஸ் டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் கொடுத்து அடுத்த பேஜ் நமக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ டிஃபால்ட்டாவே கொடுத்ததையும் அடுத்த பேஜ் நமக்கு ஓப்பன் ஆகுது. இந்த இடத்துல நமக்கு தேவையான சிஸ்டம் என்னென்ன, இது பவர் பிஐ என்ன வெர்ஷன், எப்போ இது பப்ளிஷ் பண்ணாங்கிறதும் ப்ளஸ் என்னென்ன சிஸ்டமோட ரெக்குயர்மெண்ட் என்ன வேணும் அப்படிங்கிறது நான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதை டீட்டெயில்டாக நம்ம அனலைஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் டவுன்லோட கிளிக் பண்ணோம் அப்படின்னா நீங்க பவர் பிஐ டெஸ்க்டாப் இஎக்ஸியோ இல்லை 32 பிட்டா 64 பிட்டான்னு சொல்லி நம்ம ஆட்டோமேட்டிக்கா கேட்கும். நமக்கு வேணுங்கிற சைஸை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா பவர் பிஐ இங்க நமக்கு டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் பண்ணிருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு பாப்அப் வந்துருச்சு. ஸோ என்ன லாங்குவேஜ்ங்கிறத நம்ம செலக்ட் பண்ணலாம். இங்கிலீஷ் டிஃபால்ட்டா இருக்கு. ஓகே, கிளிக் ஆன் நெக்ஸ்ட். இந்த இடத்துல எஸ்.
நம்ம எப்படி நார்மலா மற்ற அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்றோமோ அதே மாதிரி தான் நம்ம பவர் பிஐ இன்ஸ்டால் பண்ண போறோம். அந்த ப்ரொசீஜர்ஸ் நார்மலா நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். எக்ஸ்ட்ராவா நம்ம வந்து எந்த ஒரு ஸ்டெப்ஸோ எதுவும் கொடுக்க தேவையில்லை. நமக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்து கிளிக் டு கண்டினியூ ஆர் கேன்சல் டு எக்ஸிட். ஸோ நம்ம கிளிக் நெக்ஸ்ட் கொடுக்குறோம். லைசன்ஸ் அக்ரிமெண்ட். இங்க வந்து லொகேஷன் கேக்குது, எந்த லொகேஷன்ல நாம இன்ஸ்டால் பண்ண போறோங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம டிஃபால்ட் லொகேஷன் கொடுத்துக்கலாம். இங்க நமக்கு டெஸ்க்டாப்ல ஷார்ட்கட் இப்போ இங்க பாத்தீங்கன்னா OBS ஸ்டுடியோவோ இல்ல பைச்சாமோ இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஷார்ட்கட் வேணும்னா இருக்கட்டும், இல்லைன்னா நீங்க அன்செக் பண்ணி விட்டலாம். ஜஸ்ட் கிளிக் ஆன் இன்ஸ்டால். ஸோ என்ன ஆகும்னா நம்மளுடைய பவர் பிஐ வந்து இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இட் டிபெண்ட்ஸ் நம்மளோட சிஸ்டம்ல வந்து எவ்வளவு ஸ்பேஸ் இருக்குங்கிறத பொறுத்து டைம் எடுத்துக்கும். ஸோ நமக்கு இங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பவர் பிஐ டெஸ்க்டாப் ஐகான் கிரியேட் ஆயிருச்சு. ஸ்டில் நமக்கு வந்து இன்னும் இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட் ஆகல, பட் ஆல்ரெடி ஐகான் கிரியேட் ஆயிடுச்சு. அப்படின்னா நம்ம இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ் கரெக்டாக போயிட்டு இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் மைக்ரோசாஃப்ட் பவர் பிஐ டெஸ்க்டாப் சார். டு க்ளோஸ் திஸ் கிளிக் ஃபினிஷ் அப்படின்னு சொல்லி நமக்கு இங்கே பாப்பப் வந்துச்சு. அப்படின்னா நம்மளுடைய பவர் பிஐ டெஸ்க்டாப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா லான்ச் மைக்ரோசாஃப்ட் பவர் பிஐ டெஸ்க்டாப் கொடுத்தோம்னா இதை செக் பண்ணியிருந்தோம்னா நம்ம பவர் பிஐ ஓப்பன் ஆகும். வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா விட்டலாம். ஸோ இப்போதைக்கு நான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பவர் பிஐ ஓப்பன் ஆகும். ப்ளஸ் வந்து அந்த விசார்ட் வந்து க்ளோஸ் ஆகிடும். பவர் பிஐ டெஸ்க்டாப் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆயிருச்சு. ஸோ இப்படி தான் நம்மளுடைய பவர் பிஐ டெஸ்க்டாப் ஸ்க்ரீன் இருக்க போகுது. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா யூஐ, நம்ம பவர் பிஐ டெஸ்க்டாப்போட யூஐ இப்படி தான் இருக்கும். ஸோ ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாகின் பண்ண சொல்லும். ப்ளஸ் வந்து கெட் டேட்டா ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இருக்கும். நமக்கு எதுவுமே தேவையில்லை, ஜஸ்ட் இந்த எக்ஸ் மார்க் கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, முன்னாடி இது வருது, ஜஸ்ட் க்ளோஸ் இட். எல்லா பாப்பும் க்ளோஸ் பண்ணி விட்டுறோம். அண்ட் நம்மளோட யூஐ வந்து பவர் பிஐயோட யூஐ இப்படி தான் இருக்க போகுது. ஸோ அடுத்த வீடியோஸில் ஃபர்ஸ்ட் என்னென்ன டைப் ஆஃப் பெயின்ஸ் அவைலபிள் இருக்கு, நேவிகேஷன் பெயின்னா என்ன, எங்க நம்ம ரிப்போர்ட் பில்ட் பண்ண போறோம், இது என்னது, இந்த சார்ட் எல்லாம் எங்கிருந்து எடுக்க போறோம், என்னோட சோர்ஸ் ஃபைல் எப்படி கிரியேட் பண்றது, எல்லாமே வந்து டீடைல்டா நம்ம ஃபர்தர் வீடியோஸ்ல பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம சேனல்ல வீடியோ பார்த்துட்டு வாங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறோம். Until then, bye from Google Tech. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.